கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள்ல ஒன்று, உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதாவது வனாந்தரத்துல கடைசி பகுதியில வந்து நிற்கிறார்கள். யோர்தானை தாண்டினால் அவர்கள் கானானுக்கு புறப்பட்டு கடந்து போக வேண்டும். ஆனால் யோர்தானுக்கு முன்பதாய் 2ஆம் தலைமுறை வந்து நிற்கும் போது மோசே இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதித்தார்? உன் கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, நான் எப்பொழுதும் இதே போலத்தானே இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வசனம் உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறும். கூடை என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? மாப்பி செய்கிற தொட்டி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? கூடை என்று சொன்னால் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய அறுவடையை அறுத்து இந்த கூடைகளை வைத்துத்தான் வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். மொத்தத்தில் கூடை என்று சொன்னால் வருமானம், வீட்டிற்கு வருகிற வழிதான் கூடை. அதே போல மாப்பு செய்கிற தொட்டி என்று சொன்னால் வீட்டிற்கு வந்த வருமானம் அந்த மாப்பு செய்கிற தொட்டியில, அதாவது அந்த பானைகளை போட்டுத்தான் அவர்கள் அதை சரி செய்து அப்பங்களாக சுடுவார்கள். அது வீட்டிற்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஒன்று, வெளியிலிருந்து உள்ளே வருகிற ஆசீர்வாதம். 2, வீட்டுல வந்த ஆசீர்வாதம். இந்த 2ம் ஆசீர்வாதமாக இருக்கும். சில நீங்க நினைக்கலாம், வருமானம் அதிகமாய் வீட்டிற்கு வருகிறது, ஆனால் செலவு எப்படி ஆகிறது என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய கூடை நிரம்பி வீட்டிற்கு வரும். வீட்டிற்கு வந்த பிற்பாடும் அது உங்கள் வீட்டிற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுதான் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள ஒன்று. நீங்க கலங்க வேண்டாம். இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை சொல்லி நீங்க அறிக்கை பண்ணுங்க. இதுவரையிலும் நஷ்டம் அடைந்தது மாறி போகட்டும். இந்த நாளிலிருந்து உங்கள் கூடைகள் நிரம்பட்டும். உங்களுடைய மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா.